சிஸ்டர் டைரி. இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஜனவரி 1 2025 ஆங்கில புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறி மன நிம்மதியோடையும் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த நியூ இயர் விஷயத்தோட நம்ம இன்னைக்கு vlog ஆரம்பிக்கலாங்க. இந்த நியூ இயர் நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா இன்னைக்கு vlogல இருக்க போது நேற்று ராத்திரி பிள்ளைங்க கேக்கெல்லாம் பேக் பண்ணி கட் பண்ணாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வேற என்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த vlogல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. நீங்கள் உங்கள் புத்தாண்டு எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி வாங்க இப்போ vlog ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா நியூ இயரும் நாங்கள் கேக் கட்டிங் ட்ரெடிஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் நானும் என் தம்பியும் கேக் பேக் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு சாக்லேட் கேக் பேக் பண்ணுறோம். தேஜஸ் ஹெல்ப் பண்ணுறோம். எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே கோர்மே கேக். culinary journey எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கான் அண்ட் ஏ culinary டிசைன் வருது. This is how Lindor chocolate was found. தேஜஸ் பாப்பாக்காக சாக்லேட் கேக். அப்படியா? Thank you. யாரு தைக்க சொல்லும்? Myself because I am making. டே பக்கத்தில் உனக்கு ஒரு அக்கா இருக்குடா, அவ தான் சாக்லேட் கேக் பண்ணுறேன்னா. தேஜஸ் உன்னை விட ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதான் உனக்கு அக்கா. Hello, excuse me. I'm standing on one leg. ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு. Tejas can't stand still. He will always be dancing like a plants in Plants vs Zombies. Do you expect me to shoot something out of my mouth? No, you dance like. அக்கா பக்கத்துல இல்லை. இடம் விட்டு பக்கத்துல இருந்துச்சோம். Stand in a straight circle மாதிரி இடம் விட்டு பக்கத்துல இல்லை. இன்னைக்கு பாரு கேக் வந்து தேஸ் வந்து ஜெனரஸாக நமக்கு ஷேர் பண்ணாமல் உண்டு. கேக் வில் பி நைஸ். ஏதோ உங்களுக்கு எல்லாம் கொடுக்காத மாதிரி சொல்றீங்க. நீங்கள் கொடுப்பீங்க அது சாக்லேட் கேக். Yes, you are the main character in this house. That is basically what she is trying to say. எதுக்கு அது? Isn't this what SpongeBob uses? Like dark chocolate. It is. நான் colorful sprinkles போட்டுட்டு இருக்கேன் friends. Because the year should be off to a colorful start. We should celebrate our differences. I can't sing any of them because they're too offensive. I'll even it out. Ooga 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 ooga. நியூ இயர்க்காக வீடு ஃபுல்லாக நீ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் டே ரொம்ப பிஸியாக போச்சு. அதனால் பொண்ணு கேக் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ரெசிபி மட்டும் தான் கொடுத்தேன். அவளும் பையனும் சேர்ந்து கேக்கை சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ண வச்சதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அவளே கேக்கை எடுத்து ஐசிங் வச்சுட்டு 2025 எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டா கேக் கட்டிங்க்கு. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கடையில் உட்காந்து 12 கிரேப்ஸ் சாப்பிட்டா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் ட்ரெடிஷன் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போச்சு. ஸோ பொண்ணு அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கடையில் உட்காந்து 12 கிரேப்ஸ் சாப்பிட்டா. நீங்கள் இந்த ட்ரெடிஷன் பற்றி கேள்விப்பட்டீங்களா? தெரியல. இதை ட்ரை பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர் தாரா. சீக்கிரம் சீக்கிரம் கிரேப்ஸ் சாப்பிட முடியும். 12 கிரேப்ஸ் சாப்பிடணும். அப்போ தான் 12 வருஷமும் நல்லாயிருக்கும். ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். 12 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தோம். பயங்கர தூக்க கலக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தான். கண்டிப்பாக நல்லா போகும். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடியானோம். யூஸ்வலி பொண்ணும் பையனும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணுவாங்க. Happy New Year. பையன் வந்து தூக்க கலக்கத்திலேயே தான் கேக் கட் பண்ணான்.
யூஸ்வலி கிட்ஸுக்கு நியூ இயர்க்கு gift கொடுப்போம். ஸோ பொண்ணுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கும் பர்ஃப்யூமும், பையனுக்கு வந்து ஹாட் வீல்ஸ் 5 இருக்கிற மாதிரி பேக் ஒன்று. ஸோ இதுதான் அவங்களுக்கு கிஃப்ட்டு. அதை எடுக்கிறது அது எப்படி இருக்கு? Wow, smells nice. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. Wish you all happiness this year and good health. தேங்க்ஸ் ஃபாதர். சரி, எனக்கு நியூ இயர் கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் நியூ இயர் அன்னைக்கு கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ 2 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த கிளிப்பிங் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேசியோட டேங்க் வாட்ச் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டிய டேங்க் வாட்ச் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேஸ் பாப்பா கேக் எப்படி இருக்கு? நானும் டேஸ்ட் பேக் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். ஓகே குட். தேஸ் உனக்கு கார் பிடிச்சதா? தரக்கா உங்களுக்கு பேக் பிடிச்சதா? எஸ், எனக்கு பேக் போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். நியூ இயர் அன்றைக்கி காலையிலேருந்து மறுபடியும் வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணேன். நியூ இயர் அன்றைக்கி ஃப்ரண்ட் டோரில் இருக்கிற டோர் மேட் மாற்றினா நல்லது அப்படின்னு இன்டர்நெட்டில் பார்த்தேன். எங்கள் ஃப்ரண்ட் டோர் இப்படி தான் இருக்குது. முன்னாடி வந்து கதவுக்கு 2 பக்கமும் அரைக்கா பாம்பு இருக்கும். அதனால பெருசாக வளர்ந்துருச்சு. கதவு திறந்து மூடுறதுல கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து பின்னாடி வச்சிட்டோம். ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோர் மேட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் சென்டரில் தான் பட்டர்ஃப்ளை டோர் மேட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி 2 செடியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது நியூ இயர் அன்றைக்கி மாற்றினா நல்லதுன்னு பார்த்தனால சரி நியூ இயர் அன்றைக்கி அந்த வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு குட்டி மேக்கோவர் மாதிரி கொடுத்தேன். அதை வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக எடுத்து என்னோட இன்னொரு யூடியூப் அக்கௌண்ட்டை ஹோம் மேக்கர்ஸ் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஸோ இப்போது எங்கள் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டேன். இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். தோசை, சாம்பார், இட்லி பொடி. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். Moana 2 வந்து ரிலீஸ் ஆனதும் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ நியூ இயர் அன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் முன்னாடி புக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸஸ் விஜய் மாலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் மாற்றி மாற்றி vlog எடுத்து வீடியோ எடுத்து பயங்கர லேட் ஆகிடுச்சு. டிராஃபிக்கில் வேறு மாட்டிட்டோமா. எங்களுக்கு ஷோ வந்து 12:50க்கு. ஸோ டைமுக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. ஸோ காரை பார்க் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock. ஆல்ரெடி ஷோ ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 3D கிளாஸ் கொடுத்தாங்க. டக்கு அப்படின்னு இன்டர்வலும் வந்துருச்சு. மூவி அப்படின்னாலே கிட்ஸ் கண்டிப்பாக பாப்கார்ன் கேட்பாங்க. ஸோ இன்டர்வல் விட்டோடனே முதல்ல போய் பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் லைனில் நின்றுருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. 10 நிமிஷம் லேட்டாக போகும். படம் எப்படி இருந்துச்சு? சோஃபா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐ ரெக்கமெண்ட் வாட்சிங் த மூவி. இட்ஸ் வெரி நைஸ். அவங்க பாப்கார்ன் வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் அங்கங்கே நின்று பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டாங்க. ஸோ
ஸோ போய் இப்போது சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இங்கிலீஷ் மூவி 1 hour 40 minutes தான், பட் ஸ்டில் ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோன்னா. போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் மெயின் வில்லன் நாளவே பார்க்குறோம். ஸோ 10 நிமிஷம் நாங்கள் லேட்டாக தான் போனனால பார்க்கல. ஸோ அப்பா காட்டியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் Moana 3 வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம உட்காந்து பார்த்தனால தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் 3D கிளாஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ கொடுத்துட்டு வெளியில் வந்தோம். ஸோ எப்போது மாலுக்கு வந்தாலும் ஹோம் சென்டர் போவோம். ஸோ அதனால் 2 சேல் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் போய் பார்த்தோம். ஆனால் ஒன்றும் வாங்கலை. பொண்ணு மட்டும் இந்த மக்கு வாங்கினா. அதுக்கப்புறம் ஹேம்லேஸ் போனோம். அங்கே இருக்கிற டாய் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. எது வேணும் உனக்கு? ஓகே ஓகே, பர்த்டேக்கு வாங்கலாம். பையன் வந்து அடுத்த வாரத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். ஸோ அதுக்கு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து லஞ்சு வெளியில் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு KFC போனோம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது. அதனால் போன வேகத்தில் அப்படியே திரும்ப வெளியில் வந்துட்டோம். ஸோ பக்கத்துலேயே கஃபே காஃபி டே இருந்தது. ஸோ அங்கே தான் போனோம். ஸோ அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே நியூஸ் பேப்பர் இருந்தது. ஸோ போன இடத்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தால் ஸோ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த 12 grapes ரிச்சுவல் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரிய பெரிய சிக்கன் பர்கர். ஸோ கூட சிப்ஸ் அண்ட் மொஹித்தோலாம் ஒரு காம்போ மாதிரி. ஸோ பர்கர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது, பட் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் உள்ளே போகணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் பே பண்ணணும். கப்பலாக போகணுன்னா 350, சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா 200 நினைக்கிறேன். ஸோ உள்ள சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஸோ பே பண்ணி அங்கே போய் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணு மேலே போயிட்டாங்க. ஸோ மேலே போய் ஒரு சில கடையெல்லாம் பார்த்தோம், ஆனால் ஒன்றும் வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பாஸ்கின் ராபின்ஸில் ஒரு சின்ன கப் ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்களோட ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் இதோட இனிதே நிறைவடைந்தது. நாளைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். நீங்கள் உங்கள் புத்தாண்டு எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானே இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.